வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே. இன்னைக்கு நம்மளுடைய கிச்சனில் ஒரு அருமையான ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். உளுந்தங்கஞ்சி நம்ம செய்ய போகிறோம். டீ காஃபியை நம்ம எப்போவுமே எடுத்துகிட்டு இருக்காம ஒரு ஈவினிங் டைமில் மாற்றி மாற்றி கொடுக்கறது நம்ம குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், நமக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க நம்ம கிச்சனில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: உளுந்து. இன்னைக்கு நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். நம்ம கருப்பு உளுந்து செய்கிறது இன்னும் இதை விடவும் ரொம்ப ஹெல்த்தியானது. பச்சரிசி, ஒரு 4 துண்டு ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, துருவிய தேங்காய் மற்றும் கொஞ்சம் பால். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம கடாயை வச்சுருக்கோம். இப்போ ரொம்ப அழகாக ஒவ்வொன்றா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல வெள்ளை உளுந்து. இந்த வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து, எல்லா உளுந்துலேயுமே நமக்கு ரொம்ப நல்ல கால்சியம் இருக்கும். வளரக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. நல்ல உளுந்து வாசம் வர மாதிரி வறுத்தா போதும். ரொம்ப இந்த அளவுக்கு வறுக்க வேண்டியதில்லை, வாசம் வர அளவுக்கு வறுத்தாலே போதுமானது. பாருங்கள், உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டு வருது. நம்ம ஒரு 3 ஸ்பூன் அரிசி போட்டுக்குவோம். பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். வாசனை ரொம்ப நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் நேரம் வறுத்தாலே போதுமானது. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 3 ஏலக்காய் துண்டு போட்டுக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு 3 ஸ்பூன் அரைச்சிட்டு வந்த உளுந்த மாவை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்குவோம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இங்கே தண்ணி சூடாகிட்டு இருக்கு. சூடாகிட்டு இருக்கக்கூடிய தண்ணியில் நம்ம ஊற்றிடுவோம். கொஞ்சம் கட்டி பிடிச்சிடும். அதில் கட்டியாகாமல் பார்க்குற அளவுக்கு கையில் கொஞ்சம் பழமாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த உளுந்தோட மனமே கொஞ்சம் ரொம்ப நல்லா வரும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா பொங்கி வருது. நல்லா உளுந்து வெந்து வந்துட்டுருக்கு. நல்லா பாருங்கள், தெரியுது. நம்ம எல்லாருக்கும் இந்த உளுந்தங்கஞ்சி நல்லா ஊற வச்சு அரைச்சி செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி சாப்பிட்டா நிறைய பேருக்கு கோல்டு ஆகிடுமேன்னு சொல்லி பயப்படுறவங்களுக்கு இந்த உளுந்து வறுத்து அரைச்சி இந்த பொடி வச்சு காய்ச்சி குடிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு தேவையான நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். நாட்டு சர்க்கரையும் நல்லா அந்த உளுந்தம் பாலும் சேர்ந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்குறோம். வெந்துட்டு இருக்கு. வெள்ளை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வேக வச்சா போதும். இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்சின பால் தான். நம்ம ஏற்கனவே உளுந்தோட பச்சரிசியோட ஏலக்காயும் போட்டு அரைச்சதுல நம்ம இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துல. அவ்வளோதான், ரொம்ப அருமையான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த தேங்காயை நெய்யில் வறுத்து போட்டால் அந்த ட்ரை போன பிறகு அந்த தேங்காயோட பாலோட டேஸ்ட் இருக்காதுங்கிறதுக்காக நம்ம எப்போவுமே இந்த தேங்காய் பால் மனம் வேணுங்கிறதுக்காக நம்ம ராவா தான் போட போகிறோம். இது ஒரு 3 ஸ்பூன் அளவில் ஒரு தேங்காய் துருவலை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். நான் கலந்து விடக்கூடிய டைம் மட்டுமே போதுமானது. ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுவோம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் சூடான சுவையான உளுந்தங்கஞ்சி நம்ம ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம உளுந்தங்கஞ்சி சாப்பிடலாம்.